கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவலன் தாவீதின் சங்கீதம் 145:14 இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலும் பல சமயங்களில் நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் நாம் பலவீனம் அடைந்து விழுந்து போகின்ற சூழ்நிலைகளை நாம் காணலாம். 1, பிசாசின் பாவ வலைகளில் சிக்கி இச்சித்து விழுந்து போகிறோம். 2, மனிதர்களுடைய ஏமாற்றத்தால் ஏமாற்றம் அடைந்து மனம் நொந்து விழுந்து போகிறோம். 3, வாழ்க்கையில் காணப்படுகிற தோல்வியால் மனம் உடைக்கப்பட்டு விழுந்து போகிறோம். கடைசியாக வாழ்க்கையில் ஏற்படுகிற சுமைகளினால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடி நிலை குலைந்து தடுமாறி விழுந்து போகின்றதை நாம் காணலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்படும் போதெல்லாம் நம்மை தாங்கிட, நம்மை நிலைநிறுத்த, நாம் எழுந்து நிற்க முடியாத சூழ்நிலைகளில் நம்மை தூக்கிவிட ஒருவர் உண்டோ என்று ஏங்கி தவிப்பது உண்டு. இவைகளில் எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் காணப்பட்டாலும் உங்களை பார்த்து பரிசுத்த வேதம் உரைக்கிறதாவது: நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்மை தாங்குகிற கர்த்தர் உண்டென்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுமானால், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால், நம்மை மீண்டும் தூக்கி நிறுத்த, உயர்த்தி நிறுத்த அவரால் முடியும். புதிய வாய்ப்புகளை திறந்து கொடுக்க அவரால் கூடும். ஒருவராலும் நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் நாம் காணப்பட்டாலும் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நமக்கு உதவி செய்வது, தூக்கி விடுவது அவருக்கு லேசான காரியம். ஒரு விசை அவரிடத்தில் நம்முடைய நிலையை வெளிப்படுத்துங்கள்: தகப்பனே, நான் என் வாழ்க்கையில் பலவீனம் அடைந்திருக்கிறேன், சில விஷயங்களில் தோல்வி அடைந்திருக்கிறேன், என் மனமும் உடலும் சோர்ந்து விட்டது. இப்பொழுதோ என் நடைகளை உறுதிப்படுத்துகிறேன், என் மேல் பிரியமாயிரும் என்பதாக கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருந்து தமது நம்பிக்கையின் நங்குரமாய் வெளிப்பட்டு நம்மை உயர்த்தி புதிய பலத்தினால் முன்னேற செய்து ஆசீர்வதிப்பாராக.